10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 நிகழ்ச்சி நாளுக்கு நாள் விறுவிறுப்பாகி வருகிறது. போட்டியாளர்களுக்கு இடையே மோதல்களும் புதிய உறவுகளும் உருவாகி வருகின்றன. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த வீட்டையும் உலுக்கியுள்ளது. பிபி ஃபேஸ் ஆன் கிரிட்டிசைஸ் என்ற ஒரு பணி வழங்கப்பட்டது. இதில் போட்டியாளர்கள் பிளாஸ்மா திரைக்கு முன் நின்று 2 சக போட்டியாளர்களை வெளிப்படையாக விமர்சிக்க வேண்டும். இது வீட்டின் உள்ளே இருந்த பல மறைமுக பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்தது. வியனாவின் முறை வந்தபோது அவர் தயக்கமின்றி பேசினார். சபா, எஃப்ஹாஜே மற்றும் கனி ஆகியோரை அவர் நேரடியாக விமர்சித்தார். அவர்களை ஒரு புள்ளி கேங் என்று வர்ணித்து மற்றவர்களை ஓரங்கட்டுவதாக குற்றம் சாட்டினார். வியனாவின் இந்த வெளிப்படையான பேச்சு அந்த மூவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மற்ற போட்டியாளர்களிடையே இது ஒரு சூடான விவாதத்தை தூண்டியது. சிலர் வியனாவின் தைரியத்தை பாராட்டினர், சிலர் இதை ஒரு ஆபத்தான நகர்வாக கருதினர். வியனாவின் துணிச்சலான நிலைப்பாட்டை பிக் பாஸ் பாராட்டினார். தயக்கமின்றி தனது கருத்தை வெளிப்படுத்தியதற்காக அவருக்கு பாராட்டு தெரிவித்தார். இது நேர்மைக்கும் தனித்துவத்திற்கும் பிக் பாஸ் வீட்டில் வெகுமதி உண்டு என்பதை உணர்த்தியது. இந்த சம்பவம் வீட்டின் அதிகார சமநிலையை மாற்றக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வியனாவின் இந்த செயல் அவருக்கு ஆதரவை தேடித் தருமா அல்லது புதிய எதிரிகளை உருவாக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. வரும் நாட்களில் வீட்டின் சூழல் எப்படி மாறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போது விஜே, பாரு, காமருதீன், கானா வினோத், அரோரா சிங்க்ளேர் மற்றும் கலையரசன் ஆகியோர் வெளியேற்ற பட்டியலில் உள்ளனர். இந்த வாரம் யார் வெளியேறுவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. போட்டியாளர்களுக்கு இடையே உணர்ச்சிகள் கொந்தளித்து போட்டி தீவிரமடைந்து வருகிறது. பிக் பாஸ் தமிழ் 9 வீட்டில் நாடகம் மேலும் விறுவிறுப்பாகி வருகிறது. வியனாவின் இந்த துணிச்சலான நிலைப்பாடு பார்வையாளர்களிடமிருந்து அவருக்கு அதிக ஆதரவை பெற்றுத் தருமா அல்லது புள்ளி கேங் என்று அவர் குறிப்பிட்டவர்களுக்கு அவர் ஒரு புதிய இலக்காக மாறுவாரா? இந்த மோதல் வீட்டின் உள்ளே உள்ள உறவுகளை எப்படி மறுவடிவமைக்கும் என்பதை வரும் நாட்கள் வெளிப்படுத்தும். பிக் பாஸ் ரசிகர்கள் இந்த திருப்பங்களை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.